விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தின் வளாகத்தில் மாவட்டத்தின் பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி பதவிகள் அளிக்கப்படும் என்று அரசு அறிவித்த நிலையில் மாவட்டத்தில் 736 உள்ளாட்சி பதவிகள் உள்ளன. அவற்றை எந்தவித அடிப்படையும் இல்லாமல் ஆளும் கட்சியின் ஆதரவாளர் சங்கங்களான மாற்றுத்திறனாளி சங்கங்களின் மாற்றுத்திறனாளிகளை குற்ற பின்னணியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளை தேர்வு செய்தனர். இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம் மற்றும் நிராகரிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான காரணம் குறித்து வெளிப்படைத்தன்மையை உடனடியாக தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் செய்திகளுக்காக ஆர். வசந்தகுமார்.